டாட்டா இண்டிகா V2 2016 மாடலு டீசல் வேரியண்ட் காரில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரன்னிங்கில் போகிறப்போ ஸ்டேரிங் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இதில் வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் ஆயிலை செக் பண்ணி பார்த்ததில் ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து சுத்தமாக ஆயில் வந்து ட்ரையாக இருந்துச்சு. ஜாக்கி தூக்கி செக் பண்ணி பார்த்ததில் ஸ்டேரிங் பாக்ஸ்லேருந்து பம்புக்கு வர ஓஸ் அவுட்லெட் ஓஸில் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஒரு கல்லுலேயோ ஸ்பீடு பிரேக்கே விட்டாங்க, அந்த ஓஸ் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம டாட்டா ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு 14 நம்பர் போல்ட் வரும். அந்த போல்ட்டு போடாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த போல்ட்டு போடாதனால தான் அந்த ஓஸ் கீழே தொங்கி டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம அதான் டாட்டா ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். லோக்கல் ஓஸ் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து தாங்காது. ஸோ அதனால் நம்ம டாட்டா ஓய் தான் மேக்ஸிமம் என்கே மோட்டார்ஸ் ஃபிட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதனால் பம்பு டு ஃபில்டருக்கு வர ஓஸ் வந்து ஃபிட் பண்ணுறோம். இது பவர் ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து கரெக்டான இதை வச்சு மாட்டோம். இல்லைனா மர போச்சுன்னா மறுபடியும் ஆயில் லீக்காக தான் செய்யும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து மறைய ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பவர் ஸ்டேரிங் ஆயில் வந்து ஃபுல் பண்ணுறோம். ஃபுல் பண்ணதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 2 பக்கம் திருப்பி செக் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி லீக் செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணும் என்கே மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.